இங்க ஆணவத்துல ஆடிட்டு இருக்க அருணுக்கு முத்து சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னையா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப அருணர் வந்துட்டு டெட் பாடி கடத்தல் விஷயமா நாங்க வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்னோட கார் டிக்கில வந்துட்டு ஒரு சின்ன பையன் இருந்தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன சொல்ற அப்படிங்கவும், ஆமா சார் கையும் கிளம்ப மாட்டுனதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி நடிக்கிறேன் சார். அப்ப முத்து வந்துட்டு சார் நிச்சயமா வந்துட்டு அந்த பையன் என் வண்டியில எப்படி வந்தான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல சார். உடனே அருணர் வந்துட்டு சார் இப்படிதான் சார் வந்துட்டு இவன் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பான், நீங்க வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்க சார், இவர்தான் வந்துட்டு அவனோட டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற டிராபிக் போலீஸ் கிட்ட சொல்லவும் அப்ப இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கிறாரு. அவரு இருந்துட்டு ஆமா சார் நாங்க வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கார் டிக்கி ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் அதுக்குள்ள மயங்கி கிடந்தான் சார். உடனே முத்து இருந்துட்டு சார் நிஜமா வந்துட்டு அந்த பையனை கடத்திட்டு எல்லாம் வரல சார், அவன் எப்படி என் காருக்குள்ள வந்தானே எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார், நான் எதுக்கு சார் வந்துட்டு அவனை கடத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா மீனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஏங்க என்ன ஆச்சுங்க, எதுக்காக வந்துட்டு இவங்க உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறாங்க. இங்க பாரு மீனா, நான் வந்துட்டு கிருஷ்ணா கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த அருண் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் ஏற்கனவே உங்களுக்கு வேற பத்தி தெரியும்ல, இந்த அருண் வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு என் வீட்டுக்கார மேல ஏதாவது வந்துட்டு பழி போட்டுட்டே இருப்பாரு, இவரை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்துட்டு ஏதாவது ஒரு கேஸ்ல வந்துட்டு இவரை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு சார், இவர் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மீனாக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான் அங்க இருக்காரு. அப்ப அவர் வந்துட்டு அதெல்லாம் சரிம்மா, ஆனா இப்ப வந்துட்டு பையன் கடத்தின விஷயத்துல வந்துட்டு உங்க புருஷன் மாட்டிருக்காரு, அது வந்துட்டு என்ன ஏதுன்னு தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா நீ முதல்ல சொல்லுப்பா அந்த பையனை பத்தின உனக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரியும். அப்ப முத்து வந்துட்டு சார் அவனோட அம்மா அப்பாலாம் யாருன்னு சொல்லி தெரியல, ஆனா அம்மா வந்துட்டு துபாயில வேலை செய்யறாங்கன்னு மட்டும் தெரியும், அவங்க பாட்டி கிட்ட தான் சார் அவன் வளர்ந்தான், அவங்க பாட்டியும் இவனும் வந்துட்டு எங்களுக்கு நல்ல பழக்கம் சார், அடிக்கடி எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, இப்ப கொஞ்ச நாளா வந்துட்டு அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டே தெரியல, இவனும் வந்துட்டு என்ன ஆனான்னு சொல்லி தெரியல, நாங்க தேடிட்டு தான் சார் இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அருண் வந்துட்டு சார் இப்படிதான் சார் வந்துட்டு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டே இருப்பான், இதெல்லாம் வந்துட்டு நீங்க நம்பாதீங்க சார் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீ சொன்னா வந்துட்டு கேட்க மாட்டே அருண், நீ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டு இல்ல, நான் என்ன எதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கேன், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. உடனே மீனா பாத்தீங்கன்னா அருணை பார்த்து முறைச்சிட்டு சார் இங்க பாருங்க சார், அந்த கிருஷ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார், அவனுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப கூட இருக்க டிராபிக் போலீஸ் இருந்துட்டு சார் அந்த சின்ன பையனை வந்து மயக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா இருந்துட்டு சார் அந்த பையன் வந்துட்டு கண்ணை முடிச்சுட்டானே, அவனே வந்துட்டு எங்களை பத்தி சொல்லுவான் சார், அவன் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான், நாங்க எதுக்காக சார் வந்துட்டு அந்த பையனை கடத்த போறோம். அப்ப முத்து இருந்துட்டு ஆமா சார் அவனை வந்துட்டு கூட்டிட்டு வந்து விசாரிச்சீங்கன்னா அவங்களுக்கே வந்துட்டு எல்லா உண்மையும் தெரியும் சார் அப்படின்னு சொல்றாரு. இங்க அருணுக்கோ இதெல்லாம் பார்க்க பயங்கரமா எரிச்சலா வருது. சரி நாமளே வந்துட்டு இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி காத்துட்டு இருந்தோம், நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது, இதை வச்சு இவனை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு உள்ள தள்ளி கொஞ்ச நாளைக்கு ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்கலான்னு பார்த்தா இவன் என்னமோ வந்துட்டு இவன் தப்பிச்சிருவான் போல இருக்கே. பத்தாவதுக்கு இந்த மீனா வரை கிளம்பி வந்துட்டா, கண்டிப்பா வந்துட்டு புருஷனை இங்க இருந்து கூட்டிட்டு போகாம இப்ப போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சோட முத்துவும் மீனாவையும் பார்த்துட்டு நிக்கிறாரு. இங்க மீனா இருந்துட்டு என்னங்க நீங்க சொல்லுங்க, எப்படிங்க வந்துட்டு கிருஷ்ண வந்துட்டு உங்க வண்டியில வந்தா அப்படின்னு சொல்லவும் அதான் மீனா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க கடைசி எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்ப முத்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு நான் கடைசியா வந்துட்டு ஒரு ஸ்கூல் கிட்ட வந்துட்டு ஒரு சவாரி இறக்கி விட்டேன், அப்ப கூட வந்துட்டு எனக்கு ஒரு போன் வருதுன்னு சொல்லிட்டு இறங்கி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சவரு அப்பதான் சொல்றாரு ஆமா மீனா கரெக்ட், அங்கதான் வந்துட்டு கிருஷி ஏறி இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கவும் அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு யோ என்னையா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. சார் ஆமா சார் நான் அப்ப போன் பேசின கவனத்துல வந்துட்டு என் டிக்கி வந்துட்டு சரியா க்ளோஸ் ஆகாம இருந்துச்சு, நான் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு தான் வந்து வண்டி எடுத்தேன், ஒருவேளை அப்பதான் வந்துட்டு கிருஷி அங்க ஏறி இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப மீனா இருந்துட்டு எங்க நீங்க பேசாம அப்பவே வந்துட்டு டிக்கி ஓபன் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்படிங்கவும் ஆமா மீனா நான் கூட வந்துட்டு போன் பேசுற அவசரத்துல நான் கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் பாத்தீங்கன்னா அருண் ஆரம்பிக்கிறாரு. சார் இவங்களை விட்டா புருஷன் முன்னாடி 2 பேர் சேர்ந்து கதை சொல்லி நம்மளே ஏமாத்திடுவாங்க, இவங்கள நம்பாதீங்க சார், முதல்ல இவன் மேல வந்துட்டு எஃப்ஐஆர் போடுங்க சார் அப்படிங்கிறாரு. இங்க இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமா கோவம் வருது. யோ என்னைய நானும் பாத்துட்டே இருக்க, நீ வந்துட்டு திரும்ப திரும்ப பெரிய சொல்லிட்டு இருக்க, அப்ப அவங்க சொல்ற மாதிரி வந்துட்டு அவங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நீ வந்துட்டு காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கியா. உடனே அருண் வந்துட்டு சார் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க, அவன் வந்துட்டு ஒரு சின்ன பையனை கடத்திட்டு வந்திருக்கான், நாங்க கையும் கிளவா புடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் சரிதாயா, அதான் நான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறேன்ல, நீ என்னமோ வந்துட்டு உடனே வந்துட்டு குதிச்சிட்டு இருக்க, அப்ப நீ இன்னி பழையபடி வந்துட்டு அவங்கள வந்து பழி வாங்கணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே அருண் வந்துட்டு சார் நான் அப்படியெல்லாம் இல்ல சார், நான் டியூட்டில வந்துட்டு எந்த அளவுக்கு நேர்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்லுவோம். உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பேசாம நீ அமைதியா வாய மூடிட்டு நான் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இன்ஸ்பெக்டர் இப்படி அருணை பிடிச்சி கத்தவும் அதை பார்த்துட்டு இங்க முத்துவும் மீனாவும் அப்படியே அருணை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாங்க. அதை பார்த்து இங்க அருணுக்கோ பயங்கரமா காண்டாகுது.
அப்ப இன்ஸ்பெக்டர் முத்துக்கிட்ட சரி நீ ஏதோ ஒரு வந்து ஸ்கூல் கிட்ட சவால் இறக்கி விட்டேன்னு சொன்னீங்க, எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முத்து பாத்தீங்கன்னா சார் அது வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் சொல்றாரு. கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதாவது இந்த போர்டிங் ஸ்கூல்ல இருந்து அந்த மேனேஜர் கால் பண்றாரு. சார் இங்க படிக்கிற ஒரு சின்ன பையன் வந்துட்டு சொல்லாம கொள்ளாம வெளியில ஓடி போயிட்டான் சார், அவனை காணா சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்ப அவர் வந்துட்டு அப்படியா எந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் பாத்தீங்கன்னா அந்த போர்டிங் ஸ்கூல் நேம் சொல்றாரு. அதை கேட்ட கான்ஸ்டபிள் வந்துட்டு ஓ அப்படியா சரி அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லவும் கிறிஸ்டின் சொல்லி சொல்றாரு மேனேஜர். அதை கேட்ட அவர் வந்துட்டு ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்துட்டு சார் இப்ப இவங்க சொன்னாங்கல்ல அந்த போர்டிங் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பையனா வந்துட்டு காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் அப்படிங்கவோ அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னையா சொல்ற அப்படிங்கவோ ஆமா சார் அவங்க லைன்ல தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப அவர் வந்துட்டு அப்படியே அவங்க உடனே கிளம்பிங்க போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட நீங்க உடனே கிளம்பிங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா சார் அந்த பையனோட பேர் கூட வந்துட்டு கிறிஸ்டின் சொன்னாங்க அப்படிங்கவோ அதை கேட்ட முத்து மீனாவை பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீங்க கூட வந்துட்டு அந்த பையன் பேர் வந்து கிறிஸ்டின் தானே சொன்னாங்க அப்படிங்கவோ அப்ப முத்து வந்துட்டு ஆமா சார் ஆமா நான் தான் சொன்னனே அவன் எனக்கு தெரிஞ்ச பையன் சொல்லிட்டு. அப்ப மீனா இருந்துட்டு ஏங்க அப்ப கிறிஸ்டு வந்துட்டு அந்த போர்டிங் ஸ்கூல்லயே வந்துட்டு படிக்கிறான் அப்படின்னு சொல்லவும் தெரியலையே மீனா அப்படிங்கிறாரு. அப்ப மீனா இருந்துட்டு ஏங்க இன்னைக்கு காலையில கூட நான் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போனாங்க அப்படிங்கவோ என்ன மீனா சொல்ற அப்படின்னு முத்து கேட்கிறாரு. ஆமாங்க அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு பூ எல்லாம் வந்துட்டு கேட்டாங்க, நான் காலையில தான் வந்துட்டு அந்த மேனேஜரை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து வந்துட்டு என்ன மீனா கிருஷி எப்படி வந்துட்டு அந்த போர்டிங் ஸ்கூல்ல இருப்பான், அவங்க அம்மா தான் வந்துட்டு சொந்த ஊருக்கே கூட்டிட்டு போறதா தானே சொன்னாங்க, இவன் எப்படி இங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம முடிக்கிறாங்க. அப்ப மீனா வந்துட்டு அதாங்க எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னமா சொல்றீங்க அப்படிங்கவும் சார் ஆமா சார் அவங்க அம்மா வந்துட்டு துபாயில இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்டு டிசி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப முத்து இருந்துட்டு ஆமா சார் கிறிஷோட அம்மா வந்துட்டு துபாயில வேலை செய்யறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்ல வந்து டிசில வாங்கிட்டு நாங்க சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி இங்கேயே வந்துட்டு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படிங்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டீங்க இன்ஸ்பெக்டருக்கே பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்குது. பத்தாவது இங்க யாருன்னு வேற இவங்க அதை சொல்லி இதை சொல்லி எப்படியாவது தப்பிச்சிருவாங்க போல இருக்கேன்னு அவர் ஒரு பக்கம் வந்துட்டு கவலையில நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த போர்டிங் ஸ்கூல் மேனேஜர் அங்க வராரு. அப்ப மீனா இருந்துட்டு ஏங்க நான் வந்துட்டு இவரதாங்க வந்து பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வாங்க என்னாச்சு அந்த பையன் எப்படி காணாம போனா அப்படின்னு சொல்லவும் சார் அது வந்துட்டு சின்ன பசங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு சண்டை, அந்த கிறிஷ் வந்துட்டு கூட படிக்கிற பையனா வந்துட்டு அடிச்சுட்டான், அதனால நான் வந்துட்டு அவனை கூப்பிட்டு மிரட்டினேன், இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி சொன்னேன், ஒருவேளை நான் வந்துட்டு உண்மையாலுமே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி பயந்துட்டு தான் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டான் போல இருக்கு சார். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன சார் வந்துட்டு போர்டிங் ஸ்கூல் வச்சிருக்கீங்க, பசங்க எல்லாம் வந்துட்டு இப்படிதான் பொறுப்பு இல்லாம பாத்துக்குவீங்களா? அப்ப மேனேஜர் வந்துட்டு இல்ல சார் நாங்க வந்துட்டு எல்லா குழந்தைகளையும் வந்துட்டு நல்லா பாதுகாப்பா தான் பாத்துட்டு இருக்கோம், ஆனா இவன் எப்படியே வந்துட்டு தப்பிச்சு போயிட்டான், நான் வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொன்னதுனாலதான் வந்து பயந்து தப்பிச்சு போயிருப்பான் சார், மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் எங்க ஸ்கூல்ல எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு குழந்தைகளை வந்து போலீஸ்னு சொல்லி பயமுறுத்துவீங்களா, இப்ப அதனாலதானே வந்துட்டு அந்த பையன் வந்து தப்பிச்சு போனா அப்படின்னு சொல்லவும் அப்ப மேனேஜர் வந்துட்டு இல்ல சார் கூட படிக்கிற பசங்களாம் வந்துட்டு உங்க அம்மா வந்து உன்னை பார்க்கவே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிருக்காங்க, அதனால இவன் கோவத்துல வந்து பென்சில் வச்சு அவன் கையில குத்திட்டாங்க, நான் கூப்பிட்டு வந்து அவனை வந்து வான் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் எங்க அம்மாவை பத்தி பேசினா நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப ஏத்து பேசினான். அப்ப இந்த சின்ன வயசுலயே வந்துட்டு வயலண்டா அவன் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயமுறுத்துறதுக்காகத்தான் வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொன்னேன், ஆனா அதை உண்மைன்னு சொல்லி நம்பி அவன் பயந்து இப்படி பண்ணிட்டான் சார் அப்படின்னு சொல்றாங்க. சார் ப்ளீஸ் சார் அந்த பையனை வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்க வந்துட்டு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே முத்து வந்துட்டு சார் சார் அவனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேக்குறாங்க. அப்ப அவர் வந்துட்டு நீங்க யார் எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா இருந்துட்டு சார் ஞாபகம் இருக்கா காலையில வந்தனல்ல அப்படின்னு சொல்லவும் நீங்களாமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மெயினா இருந்துட்டு சார் இவர் வந்து என்னோட வீட்டுக்காரு, இவரோட கார்ல தான் வந்துட்டு கிறிஷ் ஏறி வந்திருக்கான் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட மேனேஜர் வந்துட்டு ஓ அப்படியா கிறிஷ் வந்துட்டு உங்க கிட்ட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அருண் இருந்துட்டு ஆமா ஆமா இவன் தான் வந்துட்டு அந்த கிறிஷை கடத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதை கிட்ட மேனேஜர் எந்த கடத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பாத்துறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அருணை பார்த்து நீ வந்துட்டு சொன்னா கேட்கவே மாட்டியா, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு, நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறனால உன் வேலை முடிஞ்சு போச்சு, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லவும் இங்க அருணுக்கோ பாத்தீங்கன்னா பயங்கரமா அசிங்கமா போயிருது. இங்க மேனேஜர் பாத்தீங்கன்னா பதறிட்டு சார் சார் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு சார், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எங்க ஸ்கூல் பேரே கெட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அப்ப வந்துட்டு அந்த பையனுக்கு ஏதாவது ஆகிறத விட உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் பேர் கெட்டு போயிடக்கூடாது, அதுதான் உங்களுக்கு முக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே மேனேஜர் வந்துட்டு சார் சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனை வந்துட்டு ஏதோ கடத்திட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் சார் ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வெளியில ஓடி வந்த பையன் இவரோட கார் டிக்கில தான் வந்துட்டு ஏறி உட்காந்துருக்கான்,
இங்க டிராபிக் போலீஸ் காரெல்லாம் செக் பண்ணும்போது இவரோட டிக்கில இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையனை இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உங்க கேர்லெஸ்னால எத்தனை பேருக்கு பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க. இவரோட கார் டிக்கில அந்த பையன் இருந்தது இவருக்கே தெரியாது. இப்ப இவருதான் அந்த பையனை வந்து கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்களோட கேர்லெஸ்னால வந்துட்டு தேவையில்லாம ஒரு அப்பாவி தான் இங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப மேனேஜர் பாத்தீங்கன்னா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டையும் சாரி கேக்குறாங்க. அப்ப முத்து வந்துட்டு சார் கிருஷ்ணன் வந்துட்டு உங்க ஸ்கூல்ல வந்துட்டு சேர்த்துனது யாரு அவங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவரு வந்துட்டு ஆமாங்க அவங்க அம்மா வந்துட்டு ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்டியனை வந்துட்டு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்கதான் வந்துட்டு பையனை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து வந்துட்டு என்ன சொல்றேன் கார்டியனா யார் இது அப்படின்னு சொல்லவும் அவங்களோட நேம் வந்துட்டு மகேஸ்வரி, அவங்க இங்க லோக்கல்ல தான் இருக்காங்க. அதை கேட்ட முத்து வந்துட்டு என்ன மீனா இது யாரோ புதுசா மகேஸ்வரின்னு சொல்றாங்க, கிருஷ்ணுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவும் பாட்டியும் தானே இருக்காங்க, இப்ப யாரு வந்துட்டு புதுசா வந்துட்டு யாரும் கார்டியன் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப மெயினா வந்துட்டு சார் அவங்க யாரு சார் எங்க இருக்காங்க அவங்களோட அட்ரஸ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவர் வந்துட்டு ஏமா இதெல்லாம் இது கேக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் சார் வந்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான், அவங்களோட பாட்டியும் எங்களுக்கு தெரியும், அவங்க எங்களுக்கு ரொம்ப நாளா பழக்கம் சார், அவங்க அம்மாவை தான் நாங்க பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் வந்துட்டு இப்ப அவங்களே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, நீங்க பார்த்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படிங்கவும் ஆமா சார் பையன் வந்துட்டு காணாம போனமே வந்துட்டு அவங்க கார்டியனுக்கு இன்ஃபார்ம் பண்ண நாங்க வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவங்களும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மகேஸ்வரி அங்க வராங்க. இங்க கூடவே பாத்தீங்கன்னா ரோகிணியும் வராங்க. அதாவது ஸ்கூல்ல இருந்து மகேஸ்வரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்க பையன் வந்து காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மகேஸ்வரியும் பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால 2 பேரும் கிளம்பிங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்க மகேஸ்வரி முன்னாடி வரவும் அதை பார்த்துட்டு மீனா ஏங்க இவங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஏங்க இவங்க வந்துட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க மீனா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பின்னாடியே பாத்தீங்கன்னா ரோகிணியும் வராங்க. அதை பார்த்துட்டு மீனா என்னது ரோகிணி இங்க வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா மீனா பார்லரமா எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க முத்துவ மீனாவை எதிர்பார்க்காத ரோகிணி பாத்தீங்கன்னா ஐயோ இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க, இது தெரியாம நம்ம வேற இப்படி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சியாகிறாங்க.